திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, பரிசுத்தவான்களே, கிறிஸ்துவுக்குள்ளனுடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் படித்துக் கொண்டு வருகிற பாடம் சயின்ஸ், வண்டர்ஸ் அண்ட் விட்னஸஸ், அதாவது அடையாளங்களும் அற்புதங்களும் மற்றும் சாட்சிகளும் என்ற இந்த பாடம் உங்களுக்குள் மாபெரும் மாற்றத்தை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் வேத வசன ஆதாரங்களோடு படிக்க இருக்கிறோம். யார் இந்த எசேக்கியா, அவருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட அற்புதங்கள் நடந்தது என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் விரிவாக படிக்க இருக்கிறோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுங்கள், தொடர்ந்து இதை குறித்து சிந்தியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, தி நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் அற்புதங்களும் அடையாளங்களும் சாட்சிகளும், அதாவது சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வர்சஸ் விட்னஸஸ் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம். அதாவது பைபிளில் இருக்கிற எல்லா அற்புதங்களும் எல்லா அடையாளங்களும் சாட்சிகளுக்கு முன்பாக செய்யப்பட்டிருக்கிறது. சாட்சியே இல்லைன்னா நீதிமன்றத்தில் வழக்கை தள்ளிடுவாங்க. சாட்சியே இல்லைன்னா அங்கே நீதிமன்றம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் நீதிமன்றங்கள் எப்போதும் அது கொலை குற்றமாக இருந்தாலும் அல்லது எந்த குற்றமாக இருந்தாலும் சாட்சி இருக்கிறதா அப்படின்னு தேடுறாங்க. அற்புதங்களை மனிதர்கள் விரும்புகிறார்கள். எப்போதும் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கணும். ஒரே நாளில் நான் பெரிய பணக்காரனாக மாறணும், ஒரே நாளில் எல்லாம் எனக்கு கிடைச்சிடணும், அது மாதிரிலாம் எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அற்புதங்களாக மாறாது. சில பேர் தங்கள் மனதில் செத்து போனவர்களாக இல்லாத பொல்லாதவைகளையெல்லாம் அற்புதம் அப்படின்னு நம்ப கற்றுக்கொள்வாங்க. சபைகள் அப்படி தான் மக்களை மூளைச்சலவை செய்து இல்லாதவைகளை அற்புதங்கள் என்று நம்பும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள ஏமாற்று வேலை. ஆனால் அற்புதங்கள் என்பது எல்லா நாளும் அது நடக்கிறது இல்லை. அது தேவனுக்கு சித்தமானால் மட்டுமே அது நடக்கும். யூ cannot expect miracle every day. Miracles are happened or performed only according to God's will and purpose. ஆகவே இந்த நாட்களில் அற்புதங்கள் நடக்கிறதா என்று கேட்டால் அந்த அற்புதங்களில் ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று இயற்கைக்கு மேலாக எல்லாருக்கும் முன்பாக செய்யப்படும் வெளிரங்கமான அற்புதங்கள், அதாவது miracles performed publicly. இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து அற்புதங்களும் வெளிரங்கமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் செய்த அற்புதங்கள் வெளிரங்கமாக இருந்தது. இந்த காலத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் அந்தரங்கமாக நடக்கிறதா என்று கேட்டால் அது உங்களுடைய ஜெபத்தை பொறுத்தது. நீங்கள் ஜெபத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரலாம். ஜெபத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கு வெளியே இருந்து சாட்சி கிடையாது. நீங்கள் மட்டுமே அதை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். அதனால் பைபிளில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் எப்போதும் வெளிரங்கமாக இருக்கிறது. பைபிள் miracles are always outwardly, publicly performed. ஏனென்றால் சாட்சி இல்லாமல் தேவன் ஒரு அற்புதத்தை மனிதனுக்கு செய்வதில்லை. ஜுரம் நல்லாயிடுச்சு, கேன்சர் சுகமாச்சு, வேலை கிடைச்சது, விரும்பின திருமணம் நடந்தது, பிள்ளை பெற்றார், அதாவது பிரசவம் ஆயிற்று, இதெல்லாம் கூட சிக்கலான விஷயங்கள் தான். இதெல்லாம் நடக்கும். இதை நீங்கள் அற்புதம்னு சொல்கிறதா இருந்தால் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம்.
ஆனால் பைபிள் அற்புதங்கள் எப்போதும் எல்லா மனிதருக்கு முன்பாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி சாட்சியாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். அவரை போல ஒரு சிறந்த ராஜா, பக்திமான், விசுவாசி, பரிசுத்தவன் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு உத்தமமான மனிதன். கர்த்தர் அவரை மிகவும் பாராட்டினார். அந்த மாதிரியான ஒரு மனிதர். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 492 பழைய ஏற்பாடு. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியான அவன் தாயின் பெயர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம், கவனியில், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அதாவது இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சுத்தம், எவ்வளவுதான் பரிசுத்தமாக இருந்தாலும் விக்கிரக வழிபாடு என்பது அவ்வப்போது தோன்றுகிற ஒரு நோயை போல் இருந்தது. அவர்கள் மத்தியில் சகல விக்கிரக வழிபாடுகள் எப்போதும் உள்ள வந்தது. இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் ஒரு வெண்கல சர்பத்தை செய்து ஒரு அற்புதத்தை அவர்கள் அனுபவித்தாங்க. கொள்ளிவாய் சர்பங்களிலிருந்து அவர்கள் தப்பிக்கப்பட்டாங்க. அந்த வெண்கல சர்பத்தை அப்படியே துணியில் சுற்றி ரொம்ப காலம் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்தாங்க. எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அதையும் தூக்கி வெளியே போட்டு உடைச்சி தூரம் எரிஞ்சிட்டான். அதற்கு பேர் தான் நிகுஸ்தான் என்று சொல்லுகிறார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, எசேக்கியா ராஜா தேவனுடைய பார்வையில் நல்லவனாக இருந்தான். தாவீதுக்கு ஒப்பாக இருந்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக வழிபாடை எதிர்க்கிறவனாக, அதை தூர எரிகிறவனாக, முழு இஸ்ரவேலை பாவ வழியிலிருந்து திருப்புகிறவனாக இருந்தான். King Hezekiah was a great reformer. He destroyed all the idolatry from Israel. அதனால கர்த்தர் அவனுக்கு மிகவும் அன்பு செலுத்தினார். கர்த்தருக்கு அவன் பிரியமானவனாக இருந்தான். ஆனால் இந்த மனிதனுக்கு முதுகிற ஒரு கஷ்டம். முதுகுனா உங்களுக்கு தெரியும், நம்முடைய மூளைக்கு செல்கிற தண்டு வடம். அந்த தண்டு வடத்தின் மேலே முதுகில் ஒரு பெரிய கட்டி, ஏறக்குறைய ஒரு சின்ன ஒரு கொய்யாப்பழம் அளவுக்கு பழுத்து விட்ட ஒரு கட்டி. இன்னைக்கு நம்ம நவீன மொழியில் சொல்றதா இருந்தால் அது ஒரு கேன்சர் கட்டின்னு வைத்துக்கொள்வோம். அந்த கட்டி பழுத்து விட்டது. அதனால அவனுடைய தண்டு வளத்தின் வழியாக மூளை முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அவன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். இப்பொழுது என்ன செய்வது? கர்த்தர் தமது தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவை அனுப்பினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60 அதிகாரங்கள் கொண்டது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை, இயேசு கிறிஸ்துனுடைய வளர்ப்பை, இயேசுனுடைய மரணத்தை மிக தெள்ள தெளிவாக தீர்க்க தரிசனமாய் கூறின மனுஷன், மகா பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி கூட இந்த எசேக்கியா வாழ்ந்த காலத்தில் தான் வாழ்கிறார். கர்த்தர் தமது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை எசேக்கியாவினுடைய அரண்மனைக்கு அனுப்பினார். கர்த்தருடைய வார்த்தையை கேளும் என்று அவனை பார்த்து சொன்னார். அப்பொழுது எசேக்கியா பயத்துடனே, ஐயா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்று அவர் கேட்கிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். இதே கருத்தை ஏசாயா 38ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களில் நீங்கள் படிக்கலாம். அதாவது இப்போ நம்ம படிக்கிற எசேக்கியாவை பற்றிய இந்த சம்பவம் ராஜாக்களின் புத்தகத்திலும் ஏசாயாவின் புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கவனிங்க, 1 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான்.
அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார் என்றான். யாராவது ஒரு மனிதனை பார்த்து நீங்க செத்து போவீங்கன்னு சொல்ல முடியுமா? தேவன் ஒருவரால் தான் சொல்ல முடியும். நம்முடைய பிறப்பும் இறப்பும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் அன்பு சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய அற்புதமா இருக்கும்னு யோசிங்க நீங்க. ஏசாயா தன்னுடைய துக்கம் தொண்டைகளை அடைக்கிற அளவில் நல்ல ராஜாவாகி எசேக்கியாவை பார்த்து சொல்கிறார், ராஜாவே, நீர் உம்முடைய வீட்டை ஒழுங்குபடுத்தும். அப்படின்னா அவனுக்கு பிறந்த பிள்ளைங்க, மனைவி, இவங்களெல்லாம் சீர்படுத்துங்கன்னு அர்த்தம் இல்லை. அதற்கு மேலே இந்த நாட்டை சீர்படுத்தும், இராணுவத்தை முடிவு கொண்டு வரோம், உன்னோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வரோம், எல்லாத்துக்கும் சரியான அதிகாரிகளை நியமிங்க, இனிமேல் நீங்கள் ராஜாவாக இருக்க போவதில்லை, இந்த தேசத்தை வேறு ஒரு ராஜா ஆள வேண்டும், அதனால நீங்கள் உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறோம். சகோதரர்களே, இந்த வார்த்தையை கேட்டபோது எசேக்கியா ராஜாவுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை கொட்டுகிறது. எந்த மனுஷனுக்காவது நீ நாளைக்கு சாவு போறன்னு சொன்னா அது எவ்வளவு பயமான ஒரு வார்த்தை. நமக்கு நாளைக்கு சாவு இருந்தா கூட அது தெரியாம இருந்தா நல்லா இருக்கும். அதனால்தான் மரண நாளை தேவன் நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார். மரண நாள் நமக்கு இன்னைய தேதின்னு தெரிஞ்சு போச்சுன்னா மனுஷன் உலகத்தையே வாழ முடியாது, அவனால் இந்த பூமியில் இருக்க முடியாது. அதனால்தான் தேவன் மனிதனுடைய மரண நாளை ஒளித்து வைத்திருக்கிறார். அதனால்தான் அகங்காரம் கொண்டு மனிதர்கள் திமிராக, பாவிகளாக, தேவனற்றவர்களாக, விக்கிரக வழிபாடுகளை செய்கிறவர்களாக, அநியாயம் செய்கிறவர்களாக, தேவ துரோகிகளாக இருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். Your days are counted, your death is under cover, மறைக்கப்பட்டது. இப்போ எசேக்கியா ராஜா யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாரு? ஆண்டவரே, நான் எவ்வளவு உத்தமமாக நடந்தேன், உங்களுடைய வழிகளில் நடந்தேன், எனக்கு இவ்வளவு சீக்கிரம் மரண நாள் சொல்லப்படுகிறதே என்று சொல்லி புலம்புகிறான். எசேக்கியா ராஜா அவனுடைய வாழ்க்கையில சிறந்த ஜெப வீரனாக இருக்கிறார். எப்போதும் அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவர் ஜெபிக்கும் போது அவருக்குன்னு ஒரு ஸ்லாங், அவருக்குன்னு ஒரு மொழி ஆற்றல் இருந்தது. எப்பொழுதுமே அவர் ஜெபிக்கும் போது ஆ கர்த்தாவே, இங்கிலீஷ்ல ஓ லார்ட், எப்போதும் அவர் ஜெபிக்கும் போது ஆ கர்த்தாவே என்று சொல்வது அவருடைய சிறப்பான வார்த்தையாக அவருடைய ஜெபத்தில் இருந்தது. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15வது வசனம். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி, கேருபீன் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். என்ன அழகான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? கர்த்தர் எங்கே இருக்கிறார், அவர் எவ்விதமாக இருக்கிறார், அவருடைய பேராற்றல் எவ்வளவு பெரியது, நீர் என்னை பாரும், என்னை கவனியும் என்று ஜெபிக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜா ஒரு சிறந்த ஜெப வீரராக இருக்கிறார். அவர் நெருக்கப்படும் போதும், வியாதிப்படும் போதும், சஞ்சலப்படும் போதும் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அவருடைய ஜெப ஊற்றிலே தேவன் இருந்தார், தேவனுடைய வல்லமை இருந்தது, தேவனிடத்தில் தன்னை காண்பித்தார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. ஒரு சிறந்த சொற்றொடர். Where did God live? தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? கேருபீன்கள் மத்தியில் இருக்கிறார்.
நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். You are the God for all the kingdoms of the earth. நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். Thou art created heaven and earth. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. தேவனை பற்றிய அறிவு, அவரை பற்றிய முழு சிந்தனை அவருக்கு பண்பட்டதாக இருந்தது. சகோதரர்களே, நம்முடைய ஜெபங்கள் பெரும்பாலும் மருத்துவமனையில் டாக்டர் எழுதுகிற சீட்டை மருந்து கடைகளில் வாங்கி வாசித்து மருந்து கொடுப்பது போல நம்முடைய ஜெபங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு ஓடுகிற மக்களாக இருக்கிறோம். என்னை ஆசீர்வதியும் என்று மட்டுமே நாம் கேட்கிறோம். தேவனுடைய மகிமையை குறித்து சிந்திக்க வேண்டும். அவருடைய வல்லமை புகழ்ச்சியை நாம் சிந்திக்க வேண்டும். முன் நாட்களில் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட தேவனாய் இருந்தார் என்பதை அவரை நோக்கி நாம் சொல்ல வேண்டும். We must bring glory to God. Remember all His goodness. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சகோதரர்களே, ஏசாயா வீட்டை ஒழுங்கு பண்ணும் என்று சொன்ன போது முடிவு தெரிந்துவிட்டது. அவன் மரிக்க போறான் என்று தெரிந்துவிட்டது. ஏற்கனவே அவனுடைய முதுகில் உள்ள அந்த பெரும் கொப்பளம் அவனுடைய முதுகு தண்டின் மீது இருந்ததுனால அவனுடைய உடல் முழுவதும் புற்றுநோய் என்று அதுதான் நம்ம சொல்றோம். அது உடல் முழுவதும் பரவிவிட்டது. நீர் பிழைக்க மாட்டீர். என் அன்பு சகோதரர்களே, இதை சொன்ன உடனே அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஒரு கால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் உங்களில் சிலர் மரண சிக்கலில் இருக்கலாம், உயிர் போகும் தருவாயில் இருக்கலாம், வழி இல்லை, இனி நம்பிக்கை இல்லை, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தேவனை பற்றிய அறிவும் விசுவாசமும் உடையவர்களாக இருந்தால் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் ஜெபங்களை கேட்க தேவனால முடியும். இப்பொழுது 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, பாருங்க, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அன்பான சகோதரர்களே, இந்த காட்சி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய அரண்மனை, அதுல ஏராளமான விளக்குகள் ஜெகஜோதிய எரியுது. எசேக்கியா மரிக்க போகிறான் என்ற தகவல் வந்த உடனே அந்த அரண்மனையே இருண்டு போச்சு, நிஜப்தமாயிடுச்சு, சத்தமே இல்லை. இப்பொழுது ஒரே ஒருவர், அந்த எசேக்கியா கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். ஆ கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். என்னை நினைத்தருளும் என்று சொல்கிறார். இந்த தகவலை எல்லாம் வந்து சொன்னார் பாருங்க ஏசாயா. அவர் அந்த அரண்மனையை விட்டு வெளியே போறதுக்கு பாதி தூரம் வெளியே வந்துட்டார். கர்த்தருடைய வார்த்தை உடனே அவனுக்கு உண்டாகி கர்த்தர் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய மறு வார்த்தையை அவன் இருதயத்தில் அருளினார். ஏசாயா இப்பொழுது திரும்பி போய் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்கிறார், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ எவ்வளவு அற்புதமான மனிதன், நீ பிழைப்பாய், கூடுதலாக 15 ஆண்டுகளை உனக்கு நான் கூட்டி தருவேன் என்று சொன்னார். என் அன்பு சகோதரர்களே, எவ்வளவு சீக்கிரமான ஒரு பதில் அவனுக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? எவ்வளவு சீக்கிரமாக அவனுடைய ஆயுள் கூட்டப்பட்டது பார்த்தீங்களா? இன்னைக்கும் நீங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று
தேவ பிள்ளைகளாக நீங்கள் வாழும்போது உங்கள் நோய்கள் குணமாகும், உங்கள் ஆயுசு பெருகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், நம்பிக்கையுள்ள வாழ்க்கை நீங்கள் செய்வீர்கள். எசேக்கியாவினுடைய கண்ணீரை ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்த்தேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கடவுள் கேட்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார், இன்றைக்கும் பதில் கொடுக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, 15 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையிலே கூட்டப்பட்டது. கூடுதலாக ஏசையா அவனுடைய முதுகின் மீது ஒரு அத்தி பழைய அடையை கொண்டு வந்து அந்த கொதிக்கும் சீழ்பிடித்த அந்த கட்டியின் மீது அப்படியே வைத்து அமுக்கும்படி அதை மூடும்படி சொன்னார். பாருங்கள் 7வது வசனம். அதற்கு ஏசையா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். என் அன்பு சகோதரர்களே, இங்கே ஒரு தகவல் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னாரு, பிணியாளிக்கு வைத்தியன் தேவை என்று சொன்னார். அதே காலகட்டத்தில் இயேசு அற்புத அடையாளங்களை செய்து கொண்டே இருக்கிறார். புதிய ஏற்பாடு நமக்கு என்ன போதிக்குதுன்னா, நம்ம நோயாக இருந்தால் நாம் ஜெபம் பண்ணணும், அதே வேளையில் மருத்துவத்தை நாம் செய்யணும். மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், காயங்களை நாம் கட்டலாம், எலும்பு முறிவை நாம் கவனித்து கொள்ளலாம். அதாவது கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு, மத பிரிவு இருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மருந்தே எடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அது அவங்க இஷ்டம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவர் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா மருத்துவத்தையும் எல்லா மருந்துகளையும் நாம் அனுபவிக்கலாம். மருந்தே சாப்பிட்றதுனால மருந்தாலேயே நம்ம என்றைக்குமே பிழைக்கிறது இல்லை. எல்லா மருந்தும் அனுபவிக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் உயிரோடு எப்பவுமே இருக்கிறது இல்லை. மரணம் என்பது வரதான் போகுது. ஆனால் காயங்களை நாம் கட்ட வேண்டும். We must treat ourselves. We must go back to the physician. But God is the healer. அதனால தான் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வைத்தியம் செய்கிறோம், கடவுள் உங்களை குணமாக்குகிறார். We treat people, God heals them என்று பெரிய சர்ஜன்கள் சொல்றாங்க, அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே 15 வருடம் கூட்டப்பட்ட எசேக்கியாவின் முதுகில அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அது மீது வைத்தார்கள். அந்த சீழ் முழுவதும் கிரகித்து இழுத்து கொள்ளப்படத்தக்கதாக, அவனுடைய வலி நீங்கத்தக்கதாக செய்யப்பட்டது. சகோதரர்களே, இதையெல்லாம் கவனித்து கொண்ட எசேக்கியாவினுடைய மனம் ஒத்தரட்ட பிடிக்குது. எப்பவுமே கடவுளுடைய வழியில் நடக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறைபாடு ஏற்பட செய்யும். யாக்கோபு சொல்றாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாயிருக்கிறான். A double-minded man is unstable in all his ways என்று சொல்லுகிறார். இங்கே எசேக்கியா அவனுடைய முதுகில அத்திப்பழ அடையை வைத்த போது திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்ன இது, கர்த்தர் சொன்னார் சுகமாக்குவேன் என்று சொன்னார், 15 ஆண்டுகளை கூட்டுவேன் என்று சொன்னார், இப்பொழுது இது என்ன என்று அவன் யோசிக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஏசையாவுக்கு உண்டாகி ஏசையா சொல்றாரு, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம், கவனிப்போம். இதை 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 9 முதல் சில வசனங்களை வாசிக்கிறார். பக்கம் 497. அதற்கு ஏசையா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கவனிங்கள், கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளம் சாயை 10 பாகமாக பின்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகு முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு போக வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசையா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசனுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன பாகை
10 பாகை பின்னிட்டு திரும்படி செய்தார். என் அன்பு சகோதரர்களே, ஏசியாவுக்கு முன்னால் ஒரு ராஜா இருந்தார். அவருடைய காலத்தில் சூரிய கடிகாரம் ஒன்று அரண்மனையில் செய்து வைக்கப்பட்டது. இப்போல்லாம் நமக்கு 15 ரூபாய்க்கு கூட 10 நாள் ஓடக்கூடிய சின்ன கடிகாரம் ரோட்டில் வித்துட்ருக்காங்க. கடிகாரம்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ஆலயத்தினுடைய தலையில் கடிகாரங்களை வைத்திருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுடைய தலையில் கட்டிடத்தினுடைய மேலே கடிகாரங்களை வைத்திருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒன்று தான் இருந்தது. 17ஆவது நூற்றாண்டுக்கு பிறகு தான் மனுஷன் கடிகாரத்தை தன்னுடைய கையில் கட்ட ஆரம்பித்தான், உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். சகோதரர்களே, மிக முந்திய காலத்தில் சூரிய ஒளியை கொண்டு நேரம் என்ன என்பதை கண்டுபிடிக்க மனிதர்கள் செய்த ஒன்று, ஒரு தொட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க, மண்ணால் ஆனது. அந்த தொட்டியினுடைய ஒரு பகுதியை வெட்டி எடுத்தால் வி ஷேப்பில் மாற்றிட்டிங்கன்னா அதன் நடுவில் ஒரு கம்பியை வைப்பார்கள். இப்போது காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் சூரிய ஒளி அதன் மேலே விழும். இப்போ அந்த கம்பியிலிருந்து விழுகிற நிழலை அவர்கள் கீழிருந்து மேலாக அவர்கள் கணக்கு போடுவாங்க. கீழிருந்து மேலாக 12 மணி வரைக்கும் அந்த பாகையினுடைய நிழலை வைத்து நேரம் என்னன்னு சொல்லுவாங்க. 12 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அந்த நிழலை வைத்து அதனுடைய நேரத்தை சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் சன் டயல் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் ஜந்தர் மந்தர் என்று சொல்லக்கூடிய புது டெல்லியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீர்களானால் அங்கே ஒரு சூரிய கடிகாரம் இருக்கிறத நான் பார்த்தேன். ஆக ஆரம்பத்திலிருந்த மனிதர்கள் நேரத்தை சூரிய ஒளியை கொண்டு சொல்வார்கள். இன்றைக்கும் கிராமத்து பெரியவர்கள் இப்போ காலை 9ன்னு சொல்லிடுவாங்க, மாலை 3 மணின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது மதியம் 12ன்னு சொல்லுவாங்க, தோராயமாக ஆவரேஜாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த சூரிய கடிகாரம் ஆகாஸ் என்ற ராஜாவின் காலத்தில் செய்யப்பட்டது. இப்போ ஏசியா என்ன சொல்றாரு, நீ ஏதோ யோசிக்கிறாய் எசேக்கியா, அவரை கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இந்த சூரிய கடிகாரத்தினுடைய பாகை அப்படின்னா இங்கிலீஷில் டிகிரி, த ஷேடோ, அது முன்னுக்கு போகணுமா பின்னுக்கு போகணுமான்னு கேட்குறார். இப்போ முன்னுக்கும் பின்னுக்கும் போனோன்னா இருக்கிற இடத்துலேருந்து ஏற்படுகிற ஒளியினால் தான் அது முன்னுக்கும் பின்னுக்கும் போக முடியும். இப்போ முன்னுக்கு போனது பின்னுக்கு திரும்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலையிலேருந்து சூரியன் மேலே ஏறி தானே செல்லும், அப்போ எப்படி பின்னுக்கு திரும்பும்? இப்போ ஏசையா எசேக்கியா கிட்ட சொல்றாரு, பாகை 10 டிகிரி பின்னுக்கு போகணுமா முன்னுக்கு போகணுமான்னு கேட்டார். எசேக்கியா வானத்தை பார்க்கிறார். ஏற்கனவே சூரியன் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்துடுச்சு. அப்போ நிழல் வேற இடத்துல தானே விழும். ஆக நிழல் முன்னுக்கு போகிறது அது இயற்கையாக இருக்கும். எசேக்கியா ராஜா ஏசையா கிட்ட சொல்றாரு, பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று சொன்னார். ஓகே, அப்படியே பார்ப்போம். கர்த்தர் பாகையை பின்னிட்டு போகும்படி செய்தார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, God is in control. He controls the heavenly bodies. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவருடைய அதிகாரத்தில் இருக்கிறது. 148வது சங்கீதம் பக்கம் 762 3-4 வசனங்கள். சூரியரே சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அதாவது தேவன் வானத்தையும் பூமியும் சூரியனையும் சந்திரனும் நட்சத்திரத்தையும் அதன் காலத்தை காட்டவோ மாற்றி காட்டவோ அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவருடைய சொற்படி செய்யும் பெரும் காற்றே என்று அழைக்கிறார். புயல்கள் எல்லாம் அவருடைய கரத்தின் அதிகாரமாக இருக்கிறது. அவருடைய பண்டக சாலையில் இருந்து மின்னல்கள் புறப்படுகிறது என்று யோபின் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். பூமியில் உள்ள எல்லா தண்ணீரையும் வானத்திலே கட்டி தொங்க வைத்திருக்கிறார் என்று அற்புதமான விஞ்ஞான கருத்தை யோபின் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம்.
அருமையின் நட்சத்திர கூட்டங்களை பேர் சொல்லி அழைக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். யோசுவாவினுடைய காலத்தில் யோசுவாவோடு இஸ்ரவேலர்கள் சேர்ந்து யுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு பகல் வேலை அதிகமாய் தேவைப்பட்ட போது நடுவானிலே சூரியனை நிறுத்தி இஸ்ரவேலர்கள் வெற்றி கொள்ளும்படியாக செய்தார் என்ற தகவலை யோசுவா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். God can control sun, moon and star. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி தான். எப்போதும் பைபிள் இருக்கிற அற்புதங்கள் இயற்கையின் மீது மட்டும் நடக்கல, மனிதன் செய்து வைத்திருக்கிற சூரிய கடிகாரத்தின் மீதும் அவரால் செய்ய முடியும். God can perform the miracles not only on the nature, but God can also intervene on the invention of mankind. மனுஷன் செய்த இரும்பு கம்பியை தன்னுடைய அதிகாரத்தின் கீழே நிழலாக அவரால் மாற்ற முடியும். அதனால் பைபிள் உள்ள அற்புதங்கள் சாட்சிகளோடு இருக்கிறது. இன்றைக்கும் எசேக்கியாவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தகப்பனே, எசேக்கியாவினுடைய கண்ணீரை கண்டு அவன் ஜெபத்தை கேட்டது போல இதோ உமது ஜனங்களின் ஜெபத்தை கேட்டு கண்ணீரை அவர்களுக்கு துடைத்தருளும். அவர்களுக்கு புது வாழ்வை நீர் தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.